கரையை வச்சு சிம்பிளாக ஒரு டிசைன் ஒன்று பார்க்கலாம். நான் ஒரு பக்கம் ஸ்லீவுக்கு போக மீதி வந்து இந்த கரையை வந்து லென்த்து கரையாக இருந்தது, அதை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ரெண்டாக ஜாயின் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த கரையை வச்சு எப்படி ஒரு டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதில் வந்து நான் வச்செல்லாம் திருப்பலை, சுற்றி ஓட்டிட்டு இடுப்பெல்லாம் எல்லாம் அடிச்சுட்டு கரைச்சி வச்சுருக்கிறேன். இது வந்து பிசுறு உள்ள பக்கம்தான், வச்சு திருப்ப கிடையாது. இதே மாதிரி நீங்களும் அடித்து திருப்பி அடித்து இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றி லைனிங் ஃபுல்லாக கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை வச்சு பாருங்கள் எப்படி வருது அப்படின்னு. இப்போ இதை நான் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன். இது நல்ல பக்கம் வச்சுக்கிறோங்க ரெண்டையும். இதை போட்டு கரெக்டாக அந்த ப்ளூ கலர் உள்ளே போகிற லெவலுக்கு வந்து இது ஜாயின் பண்ணிடுங்க. இதை அப்படியே மடித்து இந்த பாருங்க, இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டு இதை திருப்பிடுங்க. திருப்பி இதை ரெண்டை கரெக்டாக பிரித்து விட்டுக்கோங்க. பிரித்து விட்டு இதில் வந்து ஒரு தையல் போட்டுருங்க. அப்போ தான் அந்த துணி வந்து மொத்தமாக இல்லாமல் துணியை ஃபுல்லாக எடுத்து விட்டுருங்க. இதை அதில் வச்சு அப்படியே தச்சிடலாம். இப்போ இதை வந்து இந்த பக்கமாக வச்சுக்கிறோங்க. இதை வச்சு நம்ம வந்து திருப்பணும். இப்போ இதை வந்து கரெக்டாக சென்டர் வச்சுக்கிறோங்க. கம்மியான அளவு தான் நமக்கு வந்து கரை வந்து மேலே வரும், அகலம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு தைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து இந்த ரெண்டு பக்கம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்து மார்க் பண்ணிக்கிறோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து அப்படியே தையல் ஓட்டிடுங்க. இதில் வந்து விலகாமல் இருக்கிறதுக்கு வந்து கரெக்டாக அந்த ஊசி வந்து இதில் வந்து செட் பண்ணிக்கிறோங்க. இந்த சென்ட்ரு பார்த்துக்கிறோங்க. பார்த்துட்டு இதை ஒரு சிசர் கட் போட்டுருங்க. போட்டுட்டு கரெக்டாக அந்த சென்ட்ரு பார்த்து விலகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஊசி வந்து அதில் கரெக்டாக போட்டுருங்க. இப்போ இதை அப்படியே வச்சு தச்சிட்டு வந்துடலாம். இப்போ கரெக்டாக இதை சுற்றி வந்து ஒரு தையல் போட்டுடலாம். கரெக்டாக ஊசி வந்து செட் பண்ணிக்கிறங்க. ஊசி கரெக்டாக அதில் செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு தைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதில் ஊசி குத்தாமல் இருந்தீங்கன்னா துணி வந்து விலகிடும். இப்போ நான் இது திருப்பி காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி தையல் போட்டுக்கிறேங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா உள்ளதை வந்து கட் பண்ணிடுங்க. நம்ம அந்த பக்கம் போடும்போது கரெக்டாக தையல் தெரியல அப்படின்னா நீட்டாக வந்து திருப்பி விட்டு கூட ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து ஊசி எடுத்துருங்க. எடுத்துட்டு திருப்பி பாருங்கள் கரெக்டாக நமக்கு வந்து வந்திருக்கா அப்படிங்கிறத வந்து திருப்பி பாருங்கள். இந்த இருக்கு பாருங்கள், இது வந்து சும்மா ரொம்ப பெருசாக வராது, நமக்கு சின்னதாக தான் வரும். இந்த பக்கத்தில் வர்றது நமக்கு அந்த அளவுக்கு போதுமான அளவு. நமக்கு இந்த கீழே தான் வந்து டிசைன் வந்து நமக்கு வந்து வரணும். அதனால இப்போ அதை சுற்றி கரைச்சி விட்டதை அங்கங்கே அடையாளப்படுத்திக்கிறங்க. இப்போ இதை அப்படியே வந்து திருப்பிக்கிறங்க. திருப்பிட்டு அந்த பக்கம் தெரியல அப்படின்னா கலர் கரெக்டாக தெரிகிற பக்கம் நல்லா வந்து அடையாளப்படுத்தி இதை வந்து கட் பண்ணிடுங்க. அப்போதான் நமக்கு வந்து நீட்டாக வந்து திரும்பும் அது ஃபுல்லாக. இப்போ இதை வந்து அப்படியே திருப்பிடுங்க. இந்த இடத்துல இதை வந்து ஃபுல்லாக திருப்பிடுங்க. முதல்ல இந்த ஒட்டு தையல் வந்து போட்டுருவோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து இதில் டிசைனுக்கு வந்து கீழே வந்து ரவுண்டுக்கு வந்து அடிக்கலாம்.
இப்போ இந்த ஓரத்து தையல் மாத்திரம் கரெக்டாக எடுத்து விட்டு அதில் வந்து போட்டுருங்க. போட்டுட்டு நம்ம மார்க் பண்ணிக்கிடுவோம். அந்த ப்ளூ கலர் தெரியாமல் கரெக்டாக நூல் மாத்திரம் மாற்றிக்கிறங்க. க்ரீன் கலரில் நூல் போட்டுக்கிறங்க. என்ன கலர் போடுறீங்களோ அதே கலரில் போட்டிங்கன்னா தான் டிசைன் வந்து நல்லாயிருக்கும். நமக்கு வந்து சின்னதாக கரை வந்தால் போதும். அவ்வளோதான் இருக்குது. கிளாத் வந்து கீழே தான் அகலம் ஜாஸ்தியாக வரும். மேல் அகலம் வந்து கரெக்டாக அளவு கரெக்டாக தான் வரும். இது ரெண்டு பக்கமும் கரை இருக்கு, அதனால நம்ம அதில் வந்து லேஸ் வச்சிருவோம். இப்போ இதில் வந்து இந்த அளவுக்கு இது அப்படியே கரெக்டாக கொண்டு வந்து லைட்டாக இந்த ஷார்ப்பாக அந்த இடத்துக்கு கொண்டு வந்துருங்க. இது அப்படியே கொண்டுட்டு வந்து கரெக்டாக அந்த இடத்துல கொண்டு வந்து அதை முடிச்சுட்டு அதை அப்படியே வந்து லைட்டாக திருப்பிக்கிறங்க. இந்த சென்டர் அடையாளப்படுத்தி அதை திருப்பிக்கிறங்க. விலகிராம கரெக்டாக திருப்பிட்டு அதில் வந்து தட்டுனீங்கன்னா இந்த பக்கம் நமக்கு வந்து மார்க் வந்து விழுந்துடும். இந்த விழுந்துருக்கு பாருங்க இந்த பக்கம். இப்போ இதில் வந்து நம்ம லேஸ் வச்சுட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதை வந்து அதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு இது வந்து அழகாக இருக்கும். இப்போ அதில் லேஸ் நான் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது வந்து சொல்கிறேன். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா உள்ள கரையை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த கரெக்டாக வளைச்சிருக்குல அதில் வளைச்சிருக்கிறது மாதிரி இப்போ அதில் அப்படியே லேஸ் வச்சிருவோம். இப்போ இந்த மாதிரி லேஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அது கரெக்டாக அந்த கிளாத் வந்து மறைகிற மாதிரி அதில் வச்சு அப்படியே வந்து அடிச்சிருங்க. அந்த பார்டர் மறைகிற மாதிரி கரெக்டாக அதில் வந்து வச்சுருங்க. ஃபஸ்ட்டு இந்த பக்கமாக வச்சு கொண்டு வாங்க. அது லைட்டாக அந்த இடத்துல வந்து வளைச்சி விட்ருங்க. இதில் வந்து எக்ஸ்ட்ரா தையல் வந்து போடுறதுன்னா நம்ம வந்து இந்த ஓரத்தில் வந்து தையல் வந்து போடணும். இது தூக்கி இருக்குல்ல, இதில் ஒரு தையல் இதில் ஒரு தையல் வந்து போடணும். இப்போ அதில் வந்து போட்டுடலாம். நமக்கு வந்து நீட்டாக
சின்னதாக கரையை வச்சு ஒரு நீட்டாக ஒரு டிசைன் ஒன்று பண்ணியாச்சு. இதில் வேணும் அப்படின்னா இந்த தூக்குது பாருங்க, இதில் வந்து ஒரு தையல் வந்து படிமானமாக போட்டுக்கிட்டோம்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.